தமிழ் பேச படிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி எங்கள் கிளாஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எங்கள் கிளாஸுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேம் வந்தாங்க. அவங்க மற்றவங்கள இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தான். ஆனால் அதை எப்படி கொடுத்தேன் தெரியுமா? நினச்சாவே சிரிப்பாக தானே நண்பர்களே வருகிறது. நீங்களே பாருங்கள். Credibility. Apart from that, I should have the flexibility. Then only I will get the stability. இப்படித்தான் நண்பர்களே, சிரின்னு சிரிச்சுவிட்டான். ஆனால் அந்த டீச்சர் எங்கள் சாருக்கிட்ட சொல்லவும் சார் எங்களை திட்டிவிட்டார். ஆனால் நாங்கள் அந்த மேமை எதுவும் சொல்லலை. நான் மேமை சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டார் போல். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேமே மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நண்பர்களே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. இப்படி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரென்கோக்கு டிராயிங்கோட கலரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கலரிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஒரு எதுவும் வரையணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே கலரிங் பண்ணுறதுக்கான லெசனையும் உங்களுக்கு எடுக்கிறேன். லெசன் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது, இது சும்மா சாதாரணமான விஷயந்தான். சரி, எப்படி கலர் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க. கலர் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட நீடட் கலர்ஸ் வேணும். கலர்ஸ் இல்லைனாலும் அதுக்கு ஏற்ற கலர் என்னென்னு நீங்களே சூஸ் பண்ணி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். அப்படி இல்லைன்னா கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆரஞ்சு கலர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஸ்கின் கலர் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் ஆரஞ்சு கலரை எடுத்து நம்ம அடிச்சுக்குவோம் ஃபேஸில். அப்போ ஸ்கின் கலர் அதை கொடுக்கும். இந்த மாதிரி ஐக்கு தேவையான கலர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே அந்த கார்னர் பார்ட்ஸ், அதாவது நம்ம வரைகிறதுக்கு கார்னர் பார்ட்ஸை எப்போயுமே டச் பண்ணவே கூடாது. அது டச் பண்ணாமல் கொஞ்சோண்டு கேப் விட்டு அடித்தோம்னா அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்ம வரைஞ்சதை. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் எங்கள் டிராயிங் சார் தான் எனக்கு ரொம்ப சொல்லி தந்தார். இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரை பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த அழுத்தம் கொடுக்காம வரையலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பிக்கும் போதே நம்ம ரொம்ப லேசாக தான் வரையணும். ரொம்ப அழுத்தி வரைஞ்சோம்னா அது ரொம்ப அச்சு கொடுக்கும். அப்புறம் கலர் அடிக்கும் போது அந்த மாதிரி ஒட்டாமல் அடித்து பழகுங்க. அப்புறம் தான் அதை நீங்கள் வரைஞ்சதை நல்லா தெளிவாக காட்டும். இப்போ பாருங்கள், வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் அதோட டிராயிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க.
இப்போ நீங்கள் வரைஞ்ச இதுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக கொஞ்சம் டார்க்காக நீங்கள் வரைஞ்சதுக்கு கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சதை உங்கள் கலர் வந்து மறைச்சிரும். அதனால் அந்த டார்க் பிளாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வரைஞ்சதை ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். இல்லைன்னா அது அப்படியே பச்சையாக மறைஞ்சிரும் அதோடையே. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரையணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.